எல்லாரும் வாங்கோ. ருக்கு, நீயும் வா. என்னடி பண்ண போற? எத்தனை நாள் ஆச்சுல நாம இதெல்லாம் விளையாடி. சின்ன வயசுல ரொம்ப ஆசையா விளையாடுவேன். இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவுல புளியங்கொட்டையெல்லாம் குளிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வேகமா ஊதி இந்த வட்டத்துக்கு வெளியில எந்த புளியங்கொட்டை போறதோ அது கையால எடுக்கணும். ஆனா மத்த காய் மேல படாம. சரியா ஊதிருக்கேனா? நல்லா கலைஞ்சிருக்கா? ஒன்னா இருந்த எங்களையே உன் வாயால ஊதி கலைச்சு விட்டுட்ட. இந்த புளியங்கொட்டைய ஊதி கலைக்கிறது நோக்கு என்ன பெருசா? நான் என்னதான் மனசு மாறி நடந்துட்டாலும் நீங்க இன்னும் என்ன பழைய ருக்குவாவே பாக்குறேன். அசடு அசடு. உன்னை சும்மா சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்க தான் அப்படி சொன்னேன். கேலியும் கிண்டலையும் சாதாரணமா எடுத்துண்டா மனசு என்னைக்குமே கஷ்டப்படாது. புரிஞ்சுதா? எங்க சிரி? சொல்றதையும் சொல்லிட்டு சமாதானப்படுத்துறேன். போகட்டும். அம்மா நானும் விளையாடுறேன். ஜெயராமா வாடா. பேசாம உட்காரு. இதுக்குள்ள வந்துடுது. இத வாங்கிட்டு அங்க போய் விளையாடணும். சரியா? பாத்து பாத்து நீயும் போடா. அவளோட போய் விளையாடுங்க. பாத்து போங்க. பாத்து போடா. நீயும் போடா. அங்க அத நவுத்துங்க. நம்ம இங்க விளையாடலாம். எல்லாத்தையும் கழிச்சிட்டு போயிடுதுகள். சரி, மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். நான் தான் எல்லாரை விட குறைச்சலா எடுத்திருக்கேன். அதனால நான் தான் கேட்க போறேன். ருக்கு, நீ சொல்லு. ஒத்தையா, ரெட்டையா, பம்பையா, பரட்டையா? என்னது இது? நான் எத்தனையோ தடவை விளையாடி இருக்கேன். பம்பையா பரட்டையானா என்ன? அது ஒண்ணும் இல்ல. பரட்டைனா கையில ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். பம்பைனா கையில 3 புளியங்கொட்டை இருக்குன்னு அர்த்தம். அதுக்குன்னு பம்பையா பரட்டையாவா? ஷிஷோ. எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கிறத பாக்குறச்சே நிறைவா இருக்கு. காமுவும் இங்க இருந்திருந்தானா வேடிக்கையா பேசிருப்பா, கலகலப்பா இருந்திருக்கும். ஆமா ஆமா, அன்னைக்கு கூட அத்தையும் பேர் மாதிரி பேசி நடிச்சு அசத்திட்டா. என்னமா மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி நடிச்சு காமிச்சா. அவள மாதிரி யாருக்கும் வராது. யார் சொன்னா? என்கிட்டயும் கைவசம் அதே வித்தை இருக்கு. பாருங்கக்கா, அக்காவும் அத்திமேர் மாதிரி நடிச்சு காட்டுவாளாம். என் ஆத்துக்கார் மாதிரி இல்ல, அப்பா மாதிரியே பேசி காட்டுவேன். அதெல்லாம் முடியாது. அப்பா மாதிரி நடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அக்கா அக்கா, ஆசையா இருக்கு, கொஞ்சம் நடிச்சு காட்டேன். முதல்ல எல்லாரும் கண்ணை மூடிங்கோ. சர்வம் கர்மானுசாராணி. உங்க எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடான சுதந்திரம் கொடுத்துருக்கேன். அதை கிண்டலோ கேலியோ பண்றதுக்கு பிரயோகப்படுத்தக்கூடாது. என்னவையும் அப்படியே அப்பா மாதிரியே பேசுற? அப்பா மாதிரி பேசல. உங்க பின்னாடி அப்பா அவர்தான் பேசினார். விளையாட்டுங்கிறது வேற, வேடிக்கைங்கிறது வேற, பரிகாசங்கிறது வேற. மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சுக்கணும். உங்க விளையாட்டுக்கு குறுக்க நான் வரல. எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. விளையாடுறது தான் விளையாடுறீர்கள். எதுக்கு இங்க? கூடத்துல தான் யாருமே இல்லையா? அங்க போய் சந்தோஷமா விளையாடுங்க.
என்ன அவன் இது? அப்பா வந்து நிக்கிறாரு, நீயா சொல்லிருக்கலாம் இல்லையா? அப்பாவை பார்த்ததும் நேக்கு வாய் அடைச்சு போயிடுத்து. கை காலெல்லாம் வெலத்து போயிடுத்து. சப்த நாடி அடங்கிடுத்து. என்னையும் அறியாம கண்ணு கலங்கிடுத்து. இப்ப எதுக்கு கவலைப்படுறேன்? அதான் அப்பா கூடத்திலே விளையாடலான்னு அனுமதி கொடுத்துட்டாரோனோ. அடுத்தது யாரு? லோச்சா, என்னையே ஏன் பாக்குற? இல்ல நீ என் ஆத்துக்கார் குரல்ல பேசினியோன்னு ஒரு சந்தேகம். ஒருவேளை அவரும் வந்து நிக்கிறாரோ என்னமோ. லோச்சா உன்னதா அவர்தாண்டி. ஏ லோச்சா, அவர் கோவப்படுற மாதிரி என்ன செஞ்சு தொலைச்ச? நான் ஒன்னும் பண்ணலக்கா. அவரோட ஆராய்ச்சிக்கு ஏதாவது தேவைப்படுறதா இருக்கும், அதான் கூப்பிடுறாரு. லோச்சா வரப்போறியா இல்லையா? என்னன்னா இப்பதான் எல்லாரும் சந்தோஷமா விளையாடவே ஆரம்பிச்சோம். அது கூட ஆண்டவனுக்கு பொறுக்கல. ஆத்துல உன் புள்ள ஜெயராமனை காணோம். என்னென்ன சொல்றேன்? நீ உன் பிறந்த ஆத்துல வந்து உட்காந்துட்ட, நான் என் ஆராய்ச்சியில முழுகிட்டேன். இப்ப அவன் எங்கன்னு தெரியல. ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேலா? ஏன்னா அந்த ஆத்துல தான் விளையாடிட்டு இருந்தான். அவன் விளையாடிட்டு இருக்கான்னு நீ விளையாட்டா எடுத்துட்ட. இப்ப குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறோம். இப்ப குழந்தைய எங்கனா போய் தேடுறது? என்கிட்ட கேட்டா போய் கோயில் குளம் அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் தேடு. சதா சர்வகாலமும் பிறந்தாமனே பழி கடந்தா இப்படிதான். ஏதோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு போனேன். இத்தோட அந்த ஆத்து பக்கம் போறதையே மறந்துடு. சரிண்ணா, இனிமே அந்த ஆத்து பக்கமே போல. ஏதாவது விசேஷம் வைபவனா மட்டும் போறேன். முதல்ல குழந்தைய தேடி கண்டுபிடிப்போம். ஏன்னா இங்க தானே இருக்கான். இத்தனை நேரம் எங்கடா போய் தொலைஞ்ச? நிறுத்து. அவனை ஒன்னும் சொல்லாத. காவேரி கரையில ஜலத்துல இறங்கிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி தர இழுத்துன்னு வந்த. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை உனக்கு. இதே மாதிரி தான் பாலா அம்புஜம் குழந்தை விஷயத்திலையும் பண்ணினேன். மடி இந்தாங்க மணி, பால் எடுத்துக்கோங்க. என்னடி, நீ உங்கத்துக்கு போலியா? போனேன், என்னவோ தெரியல, இருப்பே கொள்ளல, அதான் இங்க வந்தேன். 2 பேரும் பேசிட்டு இருந்தது காதுல விழுந்தது. 2 பேருக்குமே முடியல, அதான் சூடா பால் எடுத்துன்னு வந்தேன். குங்குமப்பூ போட்டு. பாலா? ஐயோ, எனக்கு வேண்டாம். மத்தியானம் சாப்பிட்டது தொண்டை வரைக்கும் இருக்கு. இப்படி சொல்லாதீங்க மண்ணி. நான் சொல்றது நீ கேளு, வேணும்னா நீயே குடி. நான் ஏற்கனவே குடிச்சுட்டேன். கொஞ்சமாவது குடிங்களே. இப்ப குடிக்கலன்னா என்னங்கிற? இல்ல, குடிச்சேலாம் குழந்தை. என்னது? பிள்ளையாண்டு குழந்தை பிறந்ததுன்னா உங்க உடம்புக்கு நல்லது. அத அப்ப பாத்துக்கலாம். இப்ப வேற யாருக்காவது கொடு. இந்தா, நான் குடிச்சிட்டேன். ஆமா, இதுல வேற என்னெல்லாம் போட்டிருந்த? நீ ஏன் பாலாமணிய தேவையில்லாம கட்டாயப்படுத்திட்டே இருக்க? அதையும் கொடு, நானே குடிக்கிறேன். இல்ல, இது குடு. நான் கொடுத்த திரவத்தை 2 பேருக்கும் கொடுத்துருந்தா 2 பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கும். சாதாரண குழந்தை இல்லை, 2ம் அச்சு அசலாக ஒரே மாதிரி இருந்திருக்கும். அது எப்படின்னா, ரெட்டை குழந்தை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வேற வேற வயத்துல வர குழந்தை அது எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? அதுவும் அச்சு அசலா? முடியும். அதுக்குண்டான எல்லா குறிப்பும் நம்ம ரிக்வேதத்தில் இருக்கு. அதைத்தான் நான் இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சதுன்னா ஜெயராமனையும் அதில் ஈடுபடுத்த போகிறேன். ஜெயராமா, நன்னா கேட்டுக்கோடா. எதிர்காலத்தில் நீ பெரிய புரட்சி பண்ண போற. யாருமே நினச்சி பார்க்காதது, யாருமே செய்யாதது. அப்பா வந்திருக்காரு. மாமா கிச்சவி, டேய், ஒண்ணில்லடா, ஒண்ணில்ல. எனக்கு தெரியுது. அவன் வந்துட்டான். ஒண்ணும் ஆகாதடா. வந்துட்டான். என்னப்பா அது?
இல்லைம்மா இல்லை ஒன்றும் இல்லை, பதக்கப்படாத, சரியாயிடும். வைத்தியர் வராரு ஒன்றும். போய் விபூதி எடுத்துட்டு வந்து கொடுமா, சீக்கிரம் கொண்டா. ஒன்றும் ஆகாது உனக்கு. இது வேறு வைத்தியருக்கு சொல்லியிருக்கேன், வைத்தியர் வந்துடுவார். त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं ऊर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षये मामृतात्.